திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலநாத சங்கம் மிகச்சிறப்பாக திருமந்திர ஞான வேள்வியை தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற பாங்கிலே 9ஆம் தந்திரத்திலே சூன்ய சம்பாஷணை என்கின்ற பகுதியில் பல செய்திகளை திருமூல தேவநாயனார் வழங்கி வருகின்ற பாங்கிலே நாம் இன்றும் சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சூன்ய சம்பாஷணையிலே தொகுத்து வழங்கியிருக்கிறார். பல செய்திகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார். எந்தெந்த செய்திகள் எல்லாம் நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகிறாரோ அவற்றையெல்லாம் தந்திருக்கிறார், தொகுத்து தந்திருக்கிறார். சைவ சமயத்திலே கொள்கை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. முப்பொருள் கொள்கை என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள் உண்மை, முப்பொருள் இயல்பு, இவற்றை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது உலகம் நமக்கு புரிகிறது. பலரும் சொல்லுகிறார் இந்த உலகம் புரியல அப்படிங்கிறார். ஏன் புரியல? புரியறதுக்கு என்ன இருக்குங்க? எல்லாம் தெளிவாகவே இருக்கிறது. நம்ம குழம்பி இருந்தால் இல்லையா, நம்ம கண்ணில் கலக்கம் இருந்ததுன்னா எல்லாம் கலங்கி தெரியும். தெளிவான பார்வைக்கு எல்லாம் தெளிவாகத்தான் தெரியும். எனவே குழப்பம் எங்கன்னா ஆன்ம அறிவில். ஆன்ம அறிவு தெளிவு இல்லாததுனால ஆன்ம அறிவுக்கு தெளிவாக இந்த உலகத்தினுடைய உண்மையும் சூட்சமும் புரியல. பல விஷயங்கள் விரும்பிய வண்ணம் நடக்கவில்லை என்பதற்காக நாம் வருந்துகிறோம். இந்த மாதிரி நடக்கலையே, இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி இல்லவா நடந்தால் எனக்கு நன்மை, இதெல்லாம் நாம் இயல்பு தானே. அது அப்படித்தான் நாம் நினைக்கிறோம். எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். என்னும் உள்பட ஒன்று எதிர்பார்க்குறோம், அந்த மாதிரியே தான் அது நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். விரும்பிய ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னால் உடனே அதற்கு என்ன காரணம், யார் குற்றம், என்ன விதத்தில் அது எவ்வாறு தவறி போனது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மை நமக்கு புரிபடுகிறதா என்று கேட்டால் அது பிடிபடவே இல்லை. மீண்டும் மீண்டும் நமக்கு இந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் தீர்மானம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு விஷயம் தெளிவாகவில்லை என்று சொல்லுகிற பொழுது அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கு நாம் மேலும் மேலும் பல விஷயங்களை ஆராய்வதும் பலரிடம் கேட்பதும், இப்படி செய்வதை விட சிறந்த வழி என்ன, நம்முடைய அறிவை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ நம்ம அறிவை எப்படி தெளிவுபடுத்துறது? இதுக்கு தான் வழி சொல்கிறார் சாமி. நம்முடைய அறிவிலே இருக்கக்கூடிய தெளிவின்மை காரணமாகத்தான் நமக்கு ஏற்படக்கூடிய பல தோல்விகள் இந்த பூமியிலே நிகழ்கின்றன. தோல்வி என்பதை நாம் எப்படி தீர்மானிக்கிறோம்? துன்பத்தை வைத்து தீர்மானிக்கிறோம். வெற்றி என்பதை எப்படி தீர்மானிக்கிறோம்? இன்பத்தை வைத்து தீர்மானிக்கிறோம். எனவே வெற்றி தோல்வி எல்லாம் இன்ப துன்பத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பாகத்தான் இருக்கின்றன. அப்படிப்பட்ட வெற்றி தோல்விகள் இந்த ஆன்மாவிற்கு இந்த உலக வாழ்வில் இந்த உடலை கொண்டு இருக்கிற நிலையில்
தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கு. ஒன்றில் வெற்றி, ஒன்றில் தோல்வி, இப்படி தொடர்ந்து அது பயணித்து கொண்டே இருக்கிறது. வெற்றி அடைகிற பொழுது களிப்பு, தோல்வி அடைகிற பொழுது துவளல், இப்படியாக அது நிகழ்ந்து கொண்டே இருக்கு. வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஒன்று உண்டு. அதைத்தான் சைவம் குறிப்பிட்டு பேசுகிறது. இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்ட நிலை. நம்முடைய கருவிகரணங்களை அனுபவிக்கிற இன்பத்தையும் துன்பத்தையும் மட்டும்தான் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். எனவே உயிர் கருவிகரணங்கள் வழியாக அடைகின்ற இன்ப துன்பத்தை, அவற்றின் வழியாக இல்லாமல் அடைகின்ற இன்பம் உண்டா? அப்படி ஒன்று வாய்ப்பு இருக்கிறதா உயிர்? அல்லது இந்த உடல் என்கிற கருவிகளை பயன்படுத்தாமல் அது ஆனந்தப்படுவதற்கான வழி இருக்கிறதா? இதெல்லாம் நம்முடைய சான்றோர்கள் பல்வேறு விதமாக ஆய்ந்திருக்கிறார். இதனுடைய அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளும். வாழ்க்கையினுடைய தத்துவம் என்னங்கிறது பிரபஞ்சத்தை வைத்துக்கொண்டே தீர்மானிக்கும். பிரபஞ்சத்திற்கு அப்பாற் போய் தான் அதை தீர்மானிக்கணுமே தவிர, வெற்றி பெறுகிறவர் மகிழ்ச்சி அடைகிறார். சரி, வெற்றி மகிழ்ச்சியை தருகிறது. அந்த மகிழ்ச்சி நீடிக்கிறதான்னு கேட்டா இல்ல, அடுத்த தோல்வியில அது அடிபட்டு போகிறது. ஒரு வெற்றியினால் பெற்ற மகிழ்ச்சி தொடர்ந்து பெறுகிற தோல்வியினாலே மாறி போகிறது. ஒரு தோல்வியினால் பெறுகிற துன்பம் தொடர்ந்து வருகிற ஒரு வெற்றியினால் மாறி போகுது. அதனாலதான் இடுக்கண் வருங்கால் நகுக, இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அகுது ஒப்பது இல்லுன்னார் வள்ளுவர். இது இந்த உலகத்துல நீ இந்த இன்ப துன்பங்கள் அல்லது வெற்றி தோல்விகள் அல்லது மகிழ்ச்சி துயரங்கள் இவையெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால இது நீ ஒரு துன்பத்தை கண்டு கவலைப்பட வேண்டாம், ஏன்னா மாறி போயிடும் அது அப்படின்னு சொல்லுகிற. இதை அடிப்படையில் இதனை தாண்டி போய் நிற்க முடியுமா அப்படின்னு கேட்கிற பொழுது, இவற்றிற்கு அப்பாற்பட்ட பொருள் நிலையில அது எப்படி நிற்க முடியும்? பிரபஞ்சத்தையே பற்றி கொண்டு இருக்கக்கூடிய உயிர் இதை தாண்டி போய் பற்றுகன்னு சொன்னா எப்படி பற்றுவது என்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு ஐயப்பாடுகள் தோணும். இதை பற்றி பேசுறார் ஒரு அழகா ஒரு மந்திரத்துல. மொட்டித்து எழுந்தது ஓர் மொட்டுண்டு, மொட்டினை கட்டுவிட்டு ஓடின் மலர்தலும் காணலாம். மொட்டித்து எழுந்தது ஓர் மொட்டு உண்டு, மொட்டினை கட்டுவிட்டு ஓடின் மலர்தலும் காணலாம். பற்றுவிட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால் கட்டுவிட்டால் அன்றி காண ஒண்ணாதே. மொட்டித்து எழுந்ததோர் மொட்டு உண்டு, மொட்டினை கட்டுவிட்டோடின் மலர்தலும் காணலாம். பற்றுவிட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால் கட்டுவிட்டால் அன்றி காண ஒண்ணா. ரெண்டாவது வரிக்கு முன்னாடி மூணாவது வரியை கொண்டு போய் சேர்த்துக்கும், பொருள் தெளிவா வரும். மொட்டித்து எழுந்ததோர் மொட்டுண்டு, முட்டு உண்டு, மொட்டினை பற்றுவிட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால் கட்டுவிட்டு ஓடின் மலர்தலும் காணலாம். கட்டுவிட்டாலன்றி காண ஒண்ணாதே. மொட்டித்து எழுந்தது ஓர் மொட்டுண்டு. ஒரு வீடு, ஒரு மனை, அதுக்குள்ள ஒரு செடி, ஒரு மொட்டு. அது மலரும் மலரும் மலரும்னு பார்த்தா அது மலரல. வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அந்த மொட்டு மலருமான்னு பார்த்தா அந்த சூழ்நிலை இறுக்கமா இருக்கு. ஒளி இல்லை, சரியான காற்று இல்லை, அதனால அது மலரல. இப்ப அந்த மொட்டு மலரணும்னா என்ன பண்ணணும்? அதனுடைய சுற்றி இருக்கக்கூடிய இறுக்கத்தை, சூழ்நிலையை அதை மாற்றணும். இன்னும் சொல்ல போனா
குறுகி இருக்கக்கூடிய அந்த மனையை வெளியாக்க வேண்டும். கூடாரத்துக்குள்ளே இருந்தது, இப்போ கூடாரத்தை திறந்து விட்டு ஓப்பனாக இருந்தால் காற்று, இந்த சூரிய ஒளி, இந்த சூழ்நிலை இருக்கெல்லாம் நீங்குச்சுன்னா அது உடனே அது மலர்ற மொட்டு தான். அது மலர முடியாதது அல்ல, மலரக்கூடியது தான். ஆனால் இப்போ மலராததுக்கு காரணம் என்னன்னா சூழ்நிலை இருக்கும். சூழ்நிலை இருக்கத்தை தவிர்த்தோம்னா அது மலரும். மொட்டித்து எழுந்ததோர் மொட்டு உண்டு. மொட்டாக மலர் ஒரு பருவத்தில் அரும்புன்னு வச்சுக்கோங்களேன். அரும்பு பருவத்தில் ஒன்று மலர் வந்துருக்குதுங்க. இன்னும் மலரில் மலர்ந்தால் வாசனை வரும், எல்லாம் வேற வரும், எல்லாம் வரும். ஆனால் மொட்டினை பற்று விட்டு அம்மனை பாழ்வட நோக்கினால் கட்டு விட்டு ஓடின். பற்று விட்டு என்று சொன்னால் அதனுடைய சூழ்நிலை இருக்கும். அதனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை மாற்றி அதை வெளியாக்கினால், அந்த மனைக்குள்ளே இருக்கிறத மனையிலிருந்து மனையை வெளியாக்கினால் என்ன ஆகும் கேட்கிறார். மனை பாழ்பட நோக்கினால் அம்மனை, அது அம்மனை என்னால் அந்த சூழ்நிலை, அதனை அடைத்து வைத்திருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த மனையானது விலகி வெளிப்படையாக அது வெளியாக ஆகுமானால் கட்டு விட்டு, அது அந்த கட்டு ஆனது விட்டு ஓடினால் மலர்தலும் காணலாம். அது மலர்வதை நாம் காண முடியும். மலராத மலர் அல்ல, மலர்கிறதா. சரி, கட்டு விட்டா வேற ஏதாவது விதத்தில் அதை வளர வைக்க முடியுமா? மலரு மொட்டை ஏன் இப்படியே இருக்கிற, கொஞ்சம் மலரு, கொஞ்சம் மலரு, உனக்கு என்ன வேணாலும் செய்கிறது மலரு, சாப்பாடு போடுற மலரு, என்ன வேணாலும் செய்ய மலருமா? மலராது. சூழ்நிலை இருக்க மாறினாத்தான் அது மலரும். கட்டு விட்டாலன்றி அதை மலர்வதை காண ஒண்ணாதே. காண ஒண்ணாதேன்னா மலர்வதை காண ஒண்ணாதே. ஆகையினாலே இந்த மனையானது நீங்கி அது வெளியானால்தான் இது மலரும். மலர் அரும்பா இருக்கேன்னா அரும்பாத்தான் இருக்கும், கும்பி தான் இருக்கும். அப்போ ஏன் அப்படி இருக்கு அந்த மாதிரின்னு நாம் நினைக்காம இது மலரும் காத்துக்கிட்டு இருந்தா காலம்தான் விரயமாகும் அப்படிங்கிறாரு சாமி. சரி, என்ன சொல்ல வரார் அப்படின்னு பார்க்கணுமில்ல. மொட்டித்து எழுந்ததோர் மொட்டு உண்டு. மொட்டு அதுதான் பக்குவமடையாத உயிர்கள். அரும்பா இருக்கு. முதல்ல அரும்பு கூட இல்லை, அது இருள் இருந்துச்சு, கொண்டாந்தாரு. இப்போ கொஞ்சம் அரும்பாயிருக்கு. மொட்டு உண்டு, அது அரும்பாயிருக்கு அந்த உயிர்கள். இந்த உயிரானது பக்குவம் அடையாததுக்கு காரணம் சூழ்நிலை இருக்குன்னா மும்மலங்களினுடைய ஆட்சி இருக்கும். ஆணவம் கர்மம் இருக்கிட்டு இருக்கு. அதனால அது மலரல. அப்ப இந்த சூழ்நிலை இறுக்கத்தை நீக்குவது எப்படி அப்படின்னு அந்த கட்டு விட்டு வெளியாக்குதல், அந்த மனையிலிருந்து அது வெளியாக்கு அப்படின்னு சொன்ன அந்த கட்டு சூழ்நிலைங்கிற என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிற பொழுது, இங்க சூரிய ஒளியில் காத்து இல்லை. அது இங்க என்ன இல்லைன்னா உலகத்தை தாண்டிய நல்ல செய்திகள் அதற்கு கிட்டுவதில்லை. அது சான்றோர்கள்ட்ட தான் இருக்கு. எந்த சான்றோருடைய தொடர்பும் இல்லை. எந்த நல்ல செய்திகள் சொல்லுகாரிடம் உறவு இல்லை. இருக்கிற உறவுகள் முழுக்க சுற்றம் சூழ்நிலை அந்த உறவுகள் தான் இருக்கே தவிர இதை தாண்டி போய் தனக்கு எந்த விதத்திலும் வேறு விதத்திலும் சம்பந்தம் இல்லாது நல் செய்திகளையும் நல் விஷயங்களையும் நம்முடைய நன்மைக்காக சொல்லுகிற சான்றோர்களுடைய உறவு இல்லாமல் போய்விட்டது. எனவே இந்த பற்று விட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால் என்று சொன்னால் எந்த கட்டுகள் நமக்கு இருக்கு என்று பார்க்கிற போது சாமி சொன்னார் இல்லையா,
வளைபட்ட கை மாதோடு மக்கள் தலைபட்டு அழிய தகுமோ தகுமோ அப்படின்னு கேட்டார். அதைத்தான் சொல்றார். அதாவது வாழ்க்கை முழுவதும் உறவுகளுக்காக நாம் உழைக்கிறோம், உழைய வேணான்னு சொல்ல உழைக்கிறோம். ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் உயிருக்கு கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. உடல் அளவுக்கு உண்டு, இந்த உடல் ஏற்படுத்தி இருக்கிற உறவு உண்டு. ஆனால் உயிருக்கு இந்த உறவு பயன்படாது. எந்த உறவு பயன்படும் அப்படின்னு சொன்னால், சத்து விஷயங்களை பேசுகிறவர்களும் சத்து விஷயங்களிலே செலுத்துகிறவர்களும் சத்து விஷயங்களிலே நாட்டம் கொள்ள செய்கின்றவர்களும் அவர்கள் தான் இதுக்கு. இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களில் கூட சத்து விஷயம் சொல்லுகிறவர்களிடம் போய் அவர்கள் தங்களுடைய அந்த இறுக்கத்தை சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கருதாமல், என் பிள்ளை இப்படி இருக்கிறான், அவனை திருத்தறதுக்கு வழி சொல்லுங்க. உன் பிள்ளை அப்படிதான் இருப்பான், அவனை திருத்தறதுக்கெல்லாம் முடியாது, கஷ்டம். அவனை திருத்தறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. அவன் திருந்தறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்க. அவனுக்கு திருந்தறதுக்கு எந்த கோயிலுக்காவது கூட்டு போறதா, நீ திருந்தறதுக்கு வழிகேடு சொல்ற. என்ன இன்னும் புள்ளைய பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னா, புள்ளைய பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன்னா கடைசி வரைக்கும் புள்ளைய பிடிச்சி தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும். இது தெளிவு. இது திருமூலர் சொல்றாரு, நீ உயிரை பத்தியே கவலைப்படாம உடலை பத்தியே கவலைப்பட்டு இருக்க. உயிருங்கிற ஒன்று இருக்க, அதுக்கு என்ன உறவு? அந்த உறவை வலுப்படுத்துறது சான்றோர்கள் தான். நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லுகிறோம், சத்த விஷயங்களை பேசுகிறோம். ஆயிரம் நம்ம படித்தாலும் கேட்டாலும் சொல்லி திரும்பவும் நாய்வால் மாதிரி அது திரும்பவும் அங்கதான் போய் நிற்கும். அதை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, அதாவது இந்த உடல் பற்றிய உறவுகளை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு, அதை சீர்படுத்திக் கொள்வதற்கு, அதை உயர்த்தி கொள்வதற்கு, அதுக்குத்தான் சான்றோர்களை அது உதவாதுங்கிறார். அதுக்கு அதை பற்றி கவலைப்பட. அப்ப எப்ப மலரும் உயிர்னு கேட்கிறார். இந்த உயிர் எப்போ மலரும்னா, இன்னும் மனைக்குள்ளேயே இருந்தால் அந்த மொட்டானது எத்த காலத்திலும் மலராது. அது போல நீயும் உடல் பற்றிய அந்த செய்திகளிலேயே முங்கி கிடந்தால் நீ மலர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஓப்பன், வெளியாகி போகணும். அதான் கட்டு விட்டுன்னாரு. கட்டு விட்டால் அன்றி காண ஒண்ணாதே, கட்டு விட்டு ஓடின் மலர்தலும் காண. கட்டு விடுறதுக்கு என்னங்க பண்றது? பற்று விட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால் கட்டு விடும். இத எடுத்துதான் அப்படியே பின்னால பேசுறாங்க. திருமூலர் தான் நமக்கு முதல் தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தா. அவருக்கு யாரு? அவருக்கு முன்னாடி அவர் தான் சொல்றார். பற்று விட்டு அம்மனை, மனைன்னு சொன்னாரு, வீடுன்னு சொன்ன. அது மனை பற்றி வருகிற பந்தம் கொடிய பந்தம், எதிரியை விட மோசம் செய்கிற பந்தம். நமக்கு தெரியாது. நம்ம நம்முடைய பகை நம்மை வீழ்த்துவதில்லை, நம்முடைய உறவு தான் நம்மை வீழ்த்தும். அதுதான் நமக்கு பெரிய பகை. பகை என்பது நமக்கு மாறாக இருக்கிறவர்கள் அல்ல, நம்மோடு இருக்கிறவர்கள், நமக்காக இருப்பது போல இருக்கிறவர்கள், நம்மையே சார்ந்து இருக்கிறவர்கள், நாம் சார்ந்து இருக்கிறவர்கள், இப்படியெல்லாம் இருக்கிற இந்த உறவு இருக்க, இதுதான் உண்மையான பகை. இந்த பகையை நாம, ஏன்னா இந்த பகை, இந்த உறவுக்காக எந்த பகையும் செய்ய தயாரா இருக்கும். ஆகையினாலே நீ மலர வேண்டும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு. ஏன்னா கடைசியில் வந்துட்டார்ல, கடைசியில வந்தாச்சு. இப்ப போய் தடவி மொழிவி பூசி அது சென்ட் அடிச்சு விட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. இதான் தெரிஞ்சுக்க. நீ உடல் உறவுகளையே பார்த்துட்டு கடைசி வரைக்கும் அதையே பார்த்துட்டு இரு. நீ கடவுள் நம்பிக்கை வைத்திருக்கலாம், கடவுள்கிட்ட வழிபாடு செய்யலாம், கடவுளை போய் கேட்கலாம், கடவுள்கிட்ட பக்தி செய்யலாம், கடவுள்கிட்ட கிரியையில் எல்லாமே பண்ணலாம். ஆனால் அத்தனையும்
உன் உடல் உறவுகளை மையமாக வைத்து செய்வாயே ஆனால் காண உண்ணாதே அப்படின்ட்டு. உயிர் உறவு அவர்கள் சான்றோர்கள், அவர்களை மையமாக வைத்து அதை பிரைமரி ஆக்கி இதை செகண்டரி ஆக்கு. அதைத்தான் அந்த கட்டுவிட்டு சான்றோரை சார்தல். இங்க அடியார்னு அவரு குறிப்பிட நல்ல கவனமா இருக்கணும். அடியாருங்கிற மாதிரி சொல்லாமல் அடியார்கள்ங்கிறது ஒரு சான்றோர்கள், நெறிப்படுத்துகிறவர்கள், கொள்கைகளை தெளிவாக்கி தண்டனமில்லாமல் செலுத்துகிறவர்கள். அது ரொம்ப முக்கியம். தம்மாலே அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை என்று எண்ண வைக்கிறவர்கள். உன்னால எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லப்பா, நீ நல்லா இரு, ஆனா இப்படி இருந்தாதான்ப்பா ஆகுன்னு சொல்றாங்க இல்லையா அவங்க. இத இப்படி செய்தால் அந்த மாதிரி இருக்கிறவர்கள் இல்லையா. அதை இங்க சொல்லுகிறார். கட்டுவிட்டு ஓடுதல்ல மலர்தலும் காணலால். எந்த கட்டுகிறார்? பற்று விட்டு அம்மனை பாழ்பட நோக்கினார் என்று சொல்லுகிறார். நோக்குதல் அப்படிங்கிறார். விட்டு ஓடுதல் அல்ல, நோக்கம். விட்டு ஓடுதல்னா ஆலப்ப சடன்னு இங்கேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு. அந்த காலத்தில் வானப்பிரஸ்தம் போனாங்க, எல்லா பொறுப்பையும் செஞ்சுட்டு பட்டம் சூட்டிட்டு பதவியில் அமர்த்திட்டு. ஐயடிகள் காணவருக்கு ஒன்று அப்படிதான் போனார். பல்லவ அரசர் பிள்ளைய கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் ஒப்படைச்சாரு. ஏன்னா ஆலோசனை அப்படியே விட்டு போனால் மக்கள் எல்லாரும் வீணாயிடுவாங்க, மக்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் விளையும். எல்லாத்தையும் செட் பண்ணாரு. இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்ட்டு கிளம்பி போயிட்டார். பார்த்துக்கப்பா நீ அப்படின்னுட்டு அப்படியே விட்டு போயிட்டாருங்க. அந்த மாதிரி இல்லை. அதனாலதான் நோக்கினால்னாரு. அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், உண்மை கடினமாக இருக்கும். அந்த ஃபேஸ் சேஞ்சுங்கிறது கடினமாக இருக்கும். பட் அதுதான் உண்மை. உண்மைங்கிறது அதுதானே. நம்ம நாம் எதை பிரைமரியாக நினைக்கிறோம், எதை செகண்டரியாக நினைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. ஆகையினாலே உறவுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் நமக்கு ஆதாரம் என்று எண்ணுதல் மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய ஆபத்து. அப்படி கிடையாது. அடுத்த பாட்டு ஒன்று சொல்லுவார், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதே அடிப்படையா வச்சு சொல்லுவார் ஒரு பாட்டு, ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாட்டு. ஆகையினாலே இதுல இந்த முட்டித்து எழுந்ததோர் மொட்டு உண்டு. முட்டித்து என்று சொன்னால் அது மொட்டு வரத்துக்கு முன்னால இந்த பருவத்தில் இருந்து அது கிளம்பி வந்தது, அரும்பு விட்டுது. அரும்பு விட்டு மலராகணும் இல்லையா. அது அரும்பு மொட்டு வர வரைக்கும் அதுக்கு எல்லா விதமான ஒரு சலுகைகளும் உண்டு. ஆனா மலராயிடுச்சு, மலராகிறதுக்கு மொட்டிலிருந்து மலராகிறதுக்குரிய பருவத்துல சுவாமி சேஞ்சு ஆகிறதுக்கு எதிர்பார்ப்பார். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஆன்மா சேஞ்ச் ஆகலைன்னா கவலைப்பட மாட்டார், கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுப்பார். நம்ம சின்ன பசங்க நம்ம தப்பு பண்ணா மன்னிச்சிருவோம், அதை ஒன்றும் பெருசில் அவன் வயசு டே அப்படின்னு கண்டிச்சிருவோம் இல்லையா. 5 வயசு 6 வயசு 7 வயசு 8 வயசு 4 வயசு பையன் அப்பா போடா டே அப்படின்னு சொன்னா சந்தோஷப்படுவார், சிரிப்பார். தெரியும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவார், அவன் தெரியாம சொல்றான்ட்டு. அவனே 19 வயசுல போடா டே அப்படின்னு சொன்னா அப்படியே எடுத்துக்க முடியுமா? ஒத்துக்குவாங்களா? கடவுளும் ஒத்துக்க மாட்டார், இறைவனும் அப்படித்தான். இந்த பக்குவம் வர வரைக்கும், அதனாலதான் மொட்டித்து எழுந்ததுன்னாரு. எல்லா விதமான உதவிகளையும் ஆன்மாவினுடைய அறிவு பக்குவத்திற்கு தகுந்தாற் போல செய்து கொண்டு வந்தாலும் மலர்தல் என்பதுல ஆன்மா தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலே ரொம்ப, இல்லாட்டி காண ஒண்ணாது என்று சொல்லிட்டார். இது ஒரு பிறப்புல நிகழ்வதை சொல்லுகிறார். அப்ப இங்கு இவன் குறித்த கொள்கை இது எனில் அம்மா சொல்லிட்டாங்க, இனி இவனுக்காக தாங்கிய தசைப்பொதி ஒழிந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. டக்குன்னு கட் பண்ணாங்க. பார்த்தீங்களா? அப்பா எப்படியாவது சேர்த்து விட்டுருங்கப்பா, என்னப்பா இப்படி பண்றாரு,
நான் என்னப்பா பண்ணுவேன், என் எதிர்காலம் என்னப்பா வருது, நான் எங்கே போவேன், நான் யார் நிஜமாவே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க போல இருக்கு. இவன் எப்போ சொல்லுவான்னு கட் பண்ணாங்க டக்குன்னு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன் வருத்தப்படுற? ஏதாவது ஒரு உறவு தள்ளி போச்சுட்டா, ஏன் ஏதாவது ஒரு உறவு விலகி போச்சுன்னா ஏன் வருத்தப்படுற? வருத்தப்படாத, அவ்வளோதான். இன்றாலுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான். எல்லா உறவும் அவனு பார்க்கணும். கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், உறவுகள் எல்லாம் எல்லா உறவுகளும் அவனே தந்தது தான். இவனு அம்மாவை வச்சுக்க, இவரை வந்து அப்பாவை வச்சுக்க, இவரை தங்கியை வச்சுக்க, தம்பியை வச்சுக்க அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அவர் கொடுத்த பொம்மை விளையாட்டு தான். இதை போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பக்குவம் இல்லாத வரைக்கும் நீ உறவுகள் மேலே உயர்ந்த ஈடுபாடு கொண்டிருப்போமே ஆனால் இறைவனை நெருங்க முடியாது தெளிவாக சொல்லிட்டார். இஃப் யூ ஹாவ் unmeasurable attraction and love towards your kith and kin, you can never reach the Almighty. அதை வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அப்படின்றது அதான் சொல்ற. இதை போல்டா சாமின்னு சொல்லுகிற. உடல் பற்றிய எல்லா சமாச்சாரங்களையும் கட் பண்றதுக்கு ஆயத்தமா இருந்தாதான் நிர்மலாவத்தையில தத்துவ சுத்தி வரும். தத்துவ சுத்திங்கிறது என்ன? இதெல்லாம் கண்ணை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறது, காதை நல்லா சுத்தம் பண்ணிக்கிறது, மூக்கை சுத்தம் பண்ணிக்கிறதா தத்துவ சுத்தி? அதுவா தத்துவ சுத்தி? அது இல்லை. தத்துவங்களினால் ஏற்படுகிற உறவுகளை அத்தனையும் நீக்கி விடுதல், அதுதான் தத்துவ சுத்தி. அப்ப தத்துவ சுத்தி இருந்தா தான் ஆன்ம தரிசனமும் ஆன்ம சுத்தியும் நிகழும். ஆகையினாலே இதை சொல்லுகிறார், முட்டித்து மலர வேண்டும் என்று சொன்னால் அதை பிடிச்சிட்டு இருக்குது எல்லாம். அதை சுற்றி இறுக்கமான நிலையிலே அதை பற்றி கொடு. இதை விலகிறதுக்கு நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், சான்றோரை சார்ந்து விடு. சான்றோரை சார்ந்து விடு. தன்னலமில்லாமல் இருக்கிற சான்றோர்கள், நெறிகாட்டுகிற சான்றோர்கள், எதையும் எதிர்பார்க்காத சான்றோர்கள், வழிகாட்டுகின்றன சான்றோர்கள், சைவ சமய சான்றோர்கள், அவர்களை அணுகு. அதுலேயும் நீ கவனமாக தான் இருக்கணும். அவர்கள் வந்து தன்னலமில்லாதவர்கள், நெறி சரியாக காட்டக்கூடியவர்கள். இப்போ மடத்தில் இருக்கக்கூடிய சாமிங்க, தருமபுரம் மடம் ஆதீனம், திருவாவடுதுறை ஆதீனம், உங்களுக்கெல்லாம் என்ன, நம்மளால என்ன லாபம்? என்ன எனக்கு போனால் அதை கூட இதை கூடன்னு கேட்குறாங்களா? ஏதாவது எதிர்பார்க்குறாங்களா? நம்ம எடுத்துகிட்டு போகிற பழத்தையே திரும்ப வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. எதை எடுத்துகிட்டு போனாலும் அதை அப்படியே கொடுத்துட்றாங்க. அது ஒன்றும் நம்ம என்ன சால்வு சாத்தணும்னு எதிர்பார்ப்பாங்களா? எதுவும் இல்லை. அவர்கள் எதையும் எதிர்பார்க்கிறது யாரிடையே, நீ நல்லாரு, நீ ஏதாவது சமயத்துக்கு செய்ய முடியுமா, சமய நெறிக்கு செய்ய முடியுமா, சமயம் சார்ந்து இருக்கிறாயா, திருமுறைக்கு ஏதாவது தொண்டு செய்கிறாயா, இதில் தான் அவங்க நெறியா இருப்பாங்க. அந்த தொடர்பு தெரிஞ்சால் உங்களுக்கு தெரியும். அது யாரோ ஏதோ வெளியில் சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அங்கேயே தள்ளி இருந்தீங்கன்னா இல்லையா, ஒரு நல்ல வாரியார் தான் சொல்லுவார், ஒரு நல்ல சோலையில் பழங்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆனால் எல்லாரும் புடலையை கிளப்பி விட்டாங்க, பூதம் இருக்குது, பேய் இருக்குட்டு, கிட்டக்கே போகாமல் இருக்கோம். அது யாருக்கு நஷ்டம்? சோலைக்கா? இல்லை, வாழவங்களுக்கு நஷ்டம். அதுபோல் நம்ம மடத்தில் இப்போ ஆதீனங்களாக நம்ம குருமார்களாக இருக்கிறவர்களை நெருங்குகிற பொழுது நாம் நம்முடைய பற்றை நீக்கிக் கொள்வதற்காக அவளை தரிசனம் பண்ணணும். நம்ம பற்றை வளர்த்து கொள்வதற்காக அல்ல. அவங்ககிட்ட போய் பெரிய பையன் அப்படி இருக்கிறான், சின்ன பையன் எப்படி இருக்கிறான், பெரிய பொண்ணுக்கு எப்படி இருக்குது, இது வந்து இது ஒரு துறவியே என்கிட்ட பகிர்ந்துருக்கிறார். பேர் சொல்ல மாட்டேன், அவர் யாரும் சொல்ல மாட்டேன், அவரே என்கிட்ட இதை பகிர்ந்துருக்கு. என்ன இன்னும் இங்கே வந்து இந்த குறைய சொல்ல நம்ம என்ன பண்ணுறது? அவன் விடைய செஞ்சுவிட்டு அதுக்கு வந்திருக்க, அதை கொண்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து சொன்னான். இனிமேல் என்ன பண்ணுறது சாமி, எப்படி உயிர் பெறுவது, இந்த உயிர் இனிமேல் பிறப்பெடுக்காமல் இருக்கிறது எப்படி, இந்த துன்பத்தை நீக்கிக் கொள்வீர்கள்?
என்று ஏதாவது வழி கேட்பாங்களா? சாமி நிம்மதி வரணும், மன நிம்மதியோடு இருக்கணும், அமைதி வரணும், இப்படி கேட்டால் பரவாயில்ல. சாமி எனக்கு மன அமைதி வேணும், மனதிலே சாந்தம் நிலவணும், எப்பொழுதும் நான் இறைவனை விட்டு பிரியக்கூடாது, சிவன் நினைவாகவே இருக்கணும், இரவு எனக்கு நல்ல கனவுகள் வரணும், சுவாமி பற்றிய கனவுகள் எனக்கு வரணும், இப்படியெல்லாம் கேட்கணும். ஆதீனங்கள் கேட்கும்போது அதை கேட்கணும். சின்ன பையன் கேஸ் போட்டிருக்கான், அவன் எப்படியாவது தோத்துடணும், அதுக்கு ஏதாவது சாமி நீங்கள் தான் ஆசீர்வாதம். யார் பக்கம் தப்பு ரைட்டுன்னு எப்படி சாமி உடனே சொன்னோன்னு தெரிஞ்சிருமா? இவர் சொல்கிறாருங்கிறதுனால இவர் பக்கம் நியாயம் இருக்கா? ஆகையினால இது நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கட்டத்தில் சொல்லுகிறார். Be brave to lose the relationship. அதுக்குத்தான் துணிவு வேணும். துணிவுங்கிறது எதுக்கு வேணும்? உறவில் கலக்க அடையாமல் இருக்கிறது தான் துணிவு. வேற என்ன பெரிய துணிவு? 4 பேர் அடிக்கிறதா? 5 பேருக்குதா? இல்லை. மனைவியை தொடாமல் இருந்த ஐம்புலனை வென்று விக்கீர் அப்படிங்கிறாரு சாமி சொல்லுகிற பொழுது. அவ்வளோதான், அந்த உறவு போச்சு. அவங்க எல்லாம் சிவனையே உறவாக கொண்டுட்டாரு நாயனார், அந்த அம்மாவும் சிவனே உறவு. அவ்வளோதான், சாமி தான் நமக்கு எல்லாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைஃப் நடந்துகிட்டு இருக்கு. சாமி அந்த எப்படி அவங்கள மலர வச்சாரு பாருங்க. அது மொட்டித்து இருந்தது, மலர்ந்தது. உலகமே மனம் வீசுகிற சிவமனம் வீசுகிறதா அந்த குளத்தில் இளமையாக்கினார் திருக்கோயில். அந்த குளத்தில் மூழ்கி எழுந்தவனையும் எப்படி மலர்ந்தார்கள். இதுக்கு பிராக்டிக்கலாக நம்மகிட்ட ப்ரூஃப் இருக்கு. சாமி எனக்கும் என் மனைவிக்கு சண்டை ஆயிடுச்சு, இதை எப்படியாவது இந்த சண்டையை தீர்த்து வச்சு சமாதானம் பண்ணி திருநிலகண்ட கோயவனார் என்னைக்காவது போய் சாமிகிட்ட நின்று, சாமி அவளோட ஒரே சிக்கலாக இருக்குது சாமி, சண்டை போட்டு எப்படியாவது அந்த சிக்கலை தீர்த்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் சாமி அப்போ கேட்டார். இல்லை, அந்த அப்பா தான் கேட்டுச்சா? அப்படிதான் எதாவது இருக்கு. அவங்க தெரிஞ்சு போச்சு. சரி, லைஃப் இனிமேல் இப்படித்தான், இதுதான் அப்படின்னு தெரியும். இது மலர்ந்தார்கள். கஷ்டம். நான் என்னையா நீங்கள் ரொம்ப சுலபமாக சொல்லிட்டு போடுவீங்க சார். நான் இருக்கிறத சொல்கிறேன், நீங்கள் இப்படி தான் செய்யணுங்கிறதெல்லாம் உங்கள் சௌரியம் இல்லையா? என்ன சொல்லி இருக்குங்கிறது நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. பாருங்க, இப்போ பாட்டை பாருங்க, நான் சொல்லியிருக்கிற அந்த அடிப்படையில் இந்த பாட்டை பாருங்க. மொட்டித்து எழுந்தது ஓர் மொட்டு உண்டு, மொட்டினை பற்றுவிட்டு அம்மனை பாழ்பட நோக்கினால், கட்டு விட்டு ஓடின் மலர்தலும் காணலாம், கட்டு விற்றாலன்றி காண உண்ணாது. கட்டு விற்றா, இதுதான் அவருடைய அடிப்படை. கட்டு விட்டாலன்றி காண உண்ணாது. கட்டு விடுதலுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் நம்ம உள்ளுரை செய்தியாக பார்க்கிறோம். சைவச் சான்றோர் நிழலில் நிற்க. அதுதான் சைவச் சான்றோர்கள் நிழலில் நிற்க. கட்டு விட்டு ஓடுறதுக்கு அது ஒண்ணுதான். கட்டு விட்டு ஆலன்றி காண உண்ணாதே. கடமையை செய்கிறோமே தவிர அந்த கடமைக்கு நம்ம உரிமை படைத்தவர்கள் நினைக்க கூடாது. உரிமை வேறு, கடமை வேறு. We may do our duty, but it's not our right. நம்ம ரைட்ஸை கிளைம் பண்ணுற மாதிரி நாம் ரொம்ப இன்வால்வ் பண்ணிக்கிறோம். அதனால் நமக்கு இந்த வினைகள் மேலும் மேலும் பெருகுகிறது, இறுக்கம் ஜாஸ்தியாகுது, இன்னும் ஜாஸ்தி இறுக்கமாகுது. கட்டு விட்டால் அன்றி காண ஒன்னா. அது என்ன அற்புதம்! ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்னாலும் அதனுடைய திண்ணிய பொருள். அடுத்தது கூட அப்படிதான் ரொம்ப அழகா சொல்லுகிறது. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம், யாரும் இங்கு என்றும் அறியவல்லார் இல்லை. வருந்துறாரு திரும்ப, மனம் வந்துறார். பெரும்பான்மையோர் இப்படி இருக்கிறாங்களேன்னு நினைச்சு வருத்தம் படுறது. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம்,
இங்கு யாரும் என்றும் அறிய வல்லார் இல்லை. கூறும் மழை பொழியாது பொழிப்புணல் தேரின் நீர்மை திடரின் இல்லாதே. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம் யாரும் இங்கு என்றும் அறிய வல்லார் இல்லை. என்ன ஒரு மறைபொருள்னாலும் அதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா சாமி அதை சொல்றாங்க. கூறும் மழை, ஒரு வயலுங்க, ஒரு அருமையான வயல். நான் பார்த்தேன், உங்களுக்கு அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க அந்த வயல் தண்ணி பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுக்கு வெளியிலேருந்து மழை தேவையில்லை, தண்ணி தேவையில்லை. அதுக்கு வெளியிலேருந்து எந்த விதமான நீரும் பாய்ச்சறதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அங்கே பச்சை பச்சையாக விளைகிறது, நிரம்ப விளைச்சல் அங்கே சிறப்பாக விளைகிறது. அது என்ன, உள்ளிருந்தே ஊற்று இருக்கிறது. பயிருக்கு தேவையான நீர் உள்ளேயே இருக்கு, அது அதனை எடுத்துக்கொள்கிறது. நீரின்றி பாயும் என்று சொன்னால் நீரின்றி விளைய ஆரம்பிக்கிறது. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம், பச்சை. ஒரு நிலம் இருக்குங்க, அது இருக்குது, அதுக்கு மழையை பற்றி கவலை இல்லை, அது நீர் பாய்ச்சணுங்கிற கவலையே இல்லை. யாரும் இங்கு என்றும் அறிய வல்லார் இல்லை. அதனை யாருக்கும் தெரியறதில்ல. மற்ற வயல்களில் மழை பொழிஞ்சாதான் விளைச்சல், அது நல்லா எல்லாருக்கும் தெரியும். மழை பொழிதால்தான் இந்த நிலத்திலே பயிர்களானது விளையும், இல்லைன்னா விளையாது. அதுக்காக வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். மழை பொழிந்தா அதுல விளைச்சல் வரும். ஆனா இந்த வயலுக்கு அப்படி இல்லை, மழை தேவையில்லை, தண்ணியே பாய்ச்ச வேண்டாம். கிணத்து பாசன மாதிரி கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சி அல்ல, வேண்டாம், தண்ணியே வேண்டியது இல்லைங்க. அது பாட்டுக்கு விளைச்சல் சிறப்பா இருக்கும் இந்த வயல். மற்ற வயல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், மேகம் வரணும், அது மழை பொழியணும், அந்த மழை நீரை வைத்துக்கொண்டு விவசாயம் பண்ணணும், விளைச்சல் வரணும். அந்த மழையினுடைய தன்மையை பொறுத்து நஞ்சையா புஞ்சையா அது வர இல்லை. கூறும் மழை பொழியாது, இங்க மழையும் பொழியறது இல்லை இந்த வயலுக்கு. ஏன்னா இது திடர் மேட்டு நிலம். இந்த மேட்டு நிலமா இருக்கிற இந்த பகுதிக்கு மழை நீர் பெஞ்சு அதை சேகரித்து அதை மேலே ஏற்றலாம்னா ஏற்ற முடியாது, இது மேடாக இருக்குது, அதனால மேலே ஏறாது, தண்ணியும் மேலே ஏறாது. அது மேட்டு நிலம். மழை ஒரு இடத்துல பெஞ்சு தண்ணியை சேர்த்து வச்சு அந்த தண்ணியிலேருந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது மேலே ஏறாது, ரொம்ப மேலு நிலையில் திட. ஆகையினாலே அங்கே நீர் தேவையில்லாமல் வருது, மழையும் பெஞ்சாலும் அங்கே தண்ணியும் ஏற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வயலுங்க. அதில் பயிருங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக விளையும். ஆனால் மற்ற வயல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானத்தை பார்க்கணும், மழை பொழியணும், அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணணும், வளரணும், நாற்று நடணும் இல்லையா, களை பிடுங்கணும், ஏற்பாச்சணும், எல்லாம். இங்கே அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எதுவும் கிடையாது. அற்புதமான வயல். இப்போ சொல்லுங்க, உங்களுக்கு எந்த வயல் ரொம்ப பிடிக்கும்? இந்த வயல் வேணுமா, அந்த வயல் வேணுமா? இந்த வயலும் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க, அந்த வயலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. இந்த வயல் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை பாசனம் தான், மழைக்கு நீங்கள் காத்திருக்கணும், மழை பெய்யணும், மழை பெய்யும். இங்கே அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த வயல் வேணும் அப்படின்னா
ஒரு பய கூட இந்த வயல் வேணாங்கிறான். எல்லாரும் அந்த வயல் தான் வேணும்னு அங்கே போய் நின்று வானத்தையே பார்த்துட்டு இருக்கான். இது என்ன பெரிய கூத்தா இருக்குங்கிறார். இது என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. யாரும் இங்கு என்றும் அறியவல்ல. என்னைக்குமே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளவோ சொல்லிட்டான். அதெல்லாம் அந்த வயல்லாம் விளையுங்கிறதெல்லாம் கற்பனை, கதை. அது கற்பனை, அது கதை, அது இட்டுக்கட்டு. அப்படிலாம் ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னுட்டு இதுலேயே போய் காட்டு. இருக்குடா ஒன்று, நீ அங்கே பாரு, அங்கே நீ பார்த்தா தானே தெரியும், நீ அனுபவிச்சா தானே தெரியும். யாருக்கு வேணாலும் அந்த வயலுக்கு கிடைக்குது, நீ வா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் நான் வர முடியும். அதெல்லாம் நிறைய பொய் பேசுகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி வாய்ப்பே இல்லை. இதோ நான் இங்கே இருக்கிற இந்த இடத்துல, அந்த இடத்துல, இந்த இடத்துல அந்த வயலை காட்டுங்க. நீ இருக்கிற இடத்துல எப்படிடா வயல் வரும்? நீ வயல் இருக்கிற இடத்துக்கு நீ தானே போகணும். நீ இருக்கிற இடத்துக்கு வயல் வாடினா வயல் எப்படி வரும்? இல்லை, நான் இங்கே என் கண்ணு முன்னால என் இடத்துல அந்த வயல், நான் இந்த வீட்டில் இருக்கேனே, இங்கே அந்த வயல் இருந்தால் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போத்தான் நான் அந்த வயல் உண்டுன்னே ஒத்துக்குவேங்கிறேன். யாரும் என்றும் இங்கு அறிய வல்லார் இல்லை. அறிய வல்லார் இல்லைன்னு, அறிவார் இல்லைன்னு சொல்லலை. அறிய வல்லார் இல்லைன்னா அறிவதற்குரிய பக்குவம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். பக்குவம் வந்தால் தான் அறிய முடியும். இந்த பக்குவம் இல்லாதவர்கள், அதனால வல்லார் இல்லைன்னார். நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம் யாரும் இங்கு என்றும் அறிய வல்லார் இல்லை. கூறும் மழை பொழியாது பொழிப்புணல் தேரின் நீர்மை திடரின் இல்லாதே. தேரின் அப்படி விளைகின்ற அந்த பொழிப்புணல், மழையானது பெய்கின்ற அந்த நீரை நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் ஒருவேளை மழை நீர் போயிருக்குங்க. அதனால நீங்க சொல்றீங்க, நீங்க தண்ணி பாய்ச்சாமையா வருதுங்கிறீங்க. ஆனா மழை பெஞ்சா போகும். என்ன மழை போறது இல்லடாங்க. ஏன்னாரு, தேரின் அதை ஆராய்ந்து பார்த்தால் இந்நீர்மை, இந்த மாதிரி மழை நீர் அதுக்கு போகாதபடிக்கு திடரின் அந்த மேட்டு நிலத்துல செல்லாதே, நில்லாதே. தண்ணி எங்க இருக்கிறதுக்கு? இப்போ கூட மேட்டு நிலத்துல பயிரிடுவதற்குன்னு தனி பயிர்கள் இருக்கு, சமநிலத்துல பயிரிடுவதற்குன்னு பயிர்கள் இருக்கு. இதுல வருது, அதுல வராது, அதுல வருது இல்லை. ஏன்னா தண்ணி நிக்க சரிஞ்சுக்கிட்டே போகும். மேட்டு நிலத்துல சரிஞ்சிட்டே வந்துடும். அப்போ அந்த தண்ணி நிற்காது. அங்கே இந்த கரும்பு வாழை இதெல்லாம் பண்ண மாட்டேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு அது மாதிரிலாம் போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதிகமாக விவசாயம் தெரியாது. ஏன்னா மலைச்சரிவில் தான் அந்த தேயிலை, காப்பி இதெல்லாம் சரிவில் தான் இருக்கும். தண்ணி நிற்காது. தண்ணி நிற்கவும் கூட அப்படியே சரிஞ்சிக்கிட்டே போயிடும். தண்ணி மழை பெஞ்சுது, தண்ணி நின்றுச்சுன்னா ஆபத்து. அதனால இப்படி சரிஞ்சிக்கிட்டு போகும். அது மாதிரி அந்த சரிவுகள்ல அந்த பயிரிடுது. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சையாம் யாரும் இங்கு என்றும் அறியவல்லார் இல்லை. கூறுதல்னா மிகுதல், மிகுந்த அதிகமாக பெய்தல். கூறும் மழை, எவ்வளவோ நிறைய மழை பெஞ்சா கூட அங்க மேல போகாது, அங்க தண்ணி கிடைக்காது அதுக்கு. கூறும் மழை பொழியாது, மழை பொழிஞ்சாலும் அங்க தண்ணி கிடைக்காது. பொழிப்புணல், அப்படி பொழிந்த புனல் தேரின், அதை ஆராய்ந்து பார்த்தால் இந்நீர்மை திடரின் இல்லாதே. தேரின் இந்நீர்மை திடரின் இல்லாதே. இந்த தண்ணி சேர முடியாதபடிக்கு அது மேட்டு நிலமாக இருக்கிறதே என்று கூறுகின்றார். இப்படி இருக்கு. இந்த வயலைத்தான் வேணுங்கிறான், அந்த வயல் வேண்டாங்கிறான், அது பக்கம் வரமாட்டேங்கிறான். அது எப்படி என்னன்னு கேட்க கூட மாட்டேன் சொல்லி நிறுத்தி விட்டார். என்ன சொல்ல வருது? இந்த நீரின்றி பாயும் நிலம் எது, தண்ணிலாம் பாயிற நிலம் எது அப்படின்னு கேட்டா அதுதான் சிவம். அந்த சிவத்துக்கு திருவருளே எல்லாவற்றையும் விளைவிக்கும். அதுக்கு நீர் வெளி எந்த தேவையும் தேவையில்லை. அவர் என்ன சங்கல்பிக்கிறாரோ அது நிகழும். எதை வேண்டுமானாலும் ஆக்கலாம், எதை வேண்டுமானாலும் அதனை நிறுத்தலாம், எதை வேண்டுமானாலும் ஒடுக்கலாம்.
சங்கல்பிச்சா மட்டும் போதும். எல்லாமே அவருடைய திருவருளினால். திருவருள் அவரை விட்டு பிரியாதது, அங்கேயே இருக்கு. அதனால எக்ஸ்ட்ரா வெளியிலிருந்து வர வேண்டாம். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு எல்லாம் வெளியிலேருந்து வரணும். எனவே மற்ற வயல்கள் மற்ற உயிர்கள், இந்த உயிர்களுக்கு விளைச்சல் வரணும்னு சொன்னால் மழை வேணும். இந்த மழை எப்படி பெய்கிறது என்று சொன்னால், ஆணவமாகிய வானத்தில் இருந்து மாயையாகிய மேகம் கூட கண்மமாகிய மழை பொழிந்து பாவ புண்ணியம் என்கின்ற நஞ்சை புஞ்சை பயிர்கள் விளைகின்றன. இதுதான் இந்த வயல்களில் நிகழ்வு. மற்ற உயிர்களுடைய இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த வானத்தை நோக்கிக்கிட்டே இருக்கிறான். ஆணவமானது பிறப்பை தருகிறது, மாயையான மேகம் கூடுகிறது, கண்மமாகிய நல்வினை தீவினை பொழிகிறது, பாவ புண்ணியமாகிய பயிர்கள் விளைகின்றன. இந்த பயிர்களையே நம்பி இந்த புண்ணிய பாவங்களை செய்வதிலேயே இந்த வயல்களிலே. ஆனால் இந்த வயலை விட்டுட்டு அந்த வயலுக்கு போயிருந்தான்னா, சிவம் என்கிற வயல், அவன் எதுவும் செய்ய வேண்டாம். அங்கே திருவருளே அவனுக்கு எல்லாவற்றையும் வழங்குகிறது. ஆகவே உயிர்கள் என்று சொல்லக்கூடிய இவை தரக்கூடிய பயன்கள், உயிர்களுக்கு இந்த உலகம் பிரபஞ்சம் தரக்கூடிய பயன்கள், அல்லது இந்த உயிர்களுக்கு இந்த பிரபஞ்சத்தினாலே விளைகின்ற நன்மை தீமைகள், இவையெல்லாம் பார்க்கிற பொழுது சிவத்தை அணுகி நின்று, சிவத்தோடு ஒன்றி நின்று, சிவத்தால் பெற வேண்டிய திருவருள் பயனை. எனவே முயற்சியினால் எதனையும் பெற வேண்டும் என்று எண்ணாது திருவருளினால் பெற வேண்டும் என்று எண்ணுதல் உண்டு. சாமி, இது இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், உன்னுடைய திருவருள் இருக்குமானா கொடு. இல்லை இது சரிப்படாதுன்னு தேவரி நினைச்சா தள்ளிட்டு தூக்கி போட்டுரு, அதெல்லாம் நீ கொடுக்காத. கேட்க தைரியம் இருக்கா? இப்படி கேட்க தைரியம் இருக்கா? சாமி, இப்போ ஒன்று நான் விண்ணப்பம் வைக்கிறேன். இந்த விண்ணப்பத்தை தேவரி நன்மை தீமை அலசி பார்த்து தள்ளுபடி பண்ணுறதும் ஏற்றுக்கிறது எல்லாம் உங்களுக்கு தான். ஏன்னா எனக்கு அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரியாது, குட்ஸ் அண்ட் பேட்ஸ் தெரியாது இல்லையா? அதில் இருக்க லிமிட்டேஷன்ஸ் எனக்கு தெரியாது, அதில் இருக்க கன்ஸ்ட்ரெயின்ஸ் எனக்கு தெரியாது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எனக்கு தெரியவும் தெரியாது, புரியவும் புரியாது. அதனால் என்னையெல்லாம் கேட்கலாம் வேணேன். என்னுடைய நான் விண்ணப்பிச்சிருக்கேனேங்கிறதுக்காக, இன்னும் சொல்ல போனால் குமரகுருவர் சொல்கிறார், நான் விண்ணப்பிச்சேனேங்கிறதுக்காக கொடுத்துடாத, கொடுக்கவே கொடுக்காத. சரியில்லைன்னா அதை கொடுக்காத. ஏன்னா உனக்கு தான் தெரியும் எது சரின்னு. அதை விட்டு நீ கேட்டே கொடுத்தேங்கிறதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் அப்போவே முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த மாதிரி கிடையாது. நான் கேட்டேன், எனக்கு கொடுன்னு கேட்டேன், அதனால் நீ கேட்டதுனால கொடுத்தேன்லாம் சொல்லக்கூடாது. நல்லதாக இருந்தால் கொடு, இல்லைன்னா கொடுக்காது என்று திருவருள் வயலில் நிற்றல். இல்லை இல்லை, நான் வேண்டுவதை நீ கொடுக்க வேண்டும், நான் இதை விரும்பிட்டேன், எனக்கு அதை கொடுத்தாகணும், இது இல்லாமல் என்னால் முடியாது, இதை நீ தந்தாக வேண்டும் என்று ஈசனிடம் சென்று கேட்டால் அவன் அதனை தருவது உண்டு. வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் சொல்லியிருக்காரு. பொய்யா இருக்குமா? திருமுறை சரியாக தான் இருக்கும். கொடுக்குறாரு, கேட்குறான், கொடுக்குறாரு. இந்த வம்பை வேண்டான்னுட்டு சொல்லி, சாமி நான் கேட்குறேன்லாம் கொடுக்காது, நான் அதுக்கெல்லாம் சரியாக இருக்குன்னா கொடு, சரியாக இருக்காதுன்னு தோணுச்சு தேவரி இருக்கு, கொடுக்காதீரும். எதுக்கு? மாட்டேன், முடியாதுன்னு சொல்லணும், அப்போ தான் சரிப்படும். இப்படி கேட்கக்கூடிய துணிவு வரணுங்கிறார். இப்படி கேட்குது, நீ சிவன்கிற அந்த அந்த திருவருளினாலே எல்லாவற்றையும் விளைவித்து கொள்ள வேண்டும், எனக்கு வருவதெல்லாம் உன்னுடைய திருவருளினால் தான் வரணும், திரோபவத்தால் வரக்கூடாது. நீ நான் அப்படியே விட்டேன்னா நீ திரோபவத்தால் வேணுங்கிறதெல்லாம் கொடுப்ப. நன்றே செய்வாய், பிழையை செய்வாய், வேண்டாம். திருவருளால நீர் எல்லாத்தையும் செய்யும். வினைப்பயனை கொடுக்கறது கூட திருவருளால தரதா இருந்தால் தாரும் என்று கேட்கிறார். இதைத்தான் இங்க சொல்லுகிறார், கூறும் மழை பொழியாது. அப்ப இந்த மழை மேட்டில் ஏறாதுங்கிற மாதிரி இந்த வயல்களுக்கு பெய்கிற மழையாக இருக்கக்கூடிய இந்த மழை நீர் ஆணவம் கண்மம் மாயினால விளைகிற பயன்கள் அங்கே திருவருள் இதுக்கு வராது. அதான் இதில் மேட்டில் ஏறாதுன்னு அங்கே போகாதுன்னு சொன்னால், இங்கே வினைப்பயன்களால் பெறுகின்ற பயன்கள் அங்கே வினைப்பயன்கள் செல்லுபடியாக.
அதனால் அங்கே நின்று, சாமி இந்த வயலே எனக்கு வேணும், நான் இதிலேயே என்னுடைய பயனை பெற்றுக்கொள்கிறேன், அங்கே வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த மும்மலத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி சிவனுடைய அருளை நாடி நிற்றல், சிவனுடைய அருளையே நாடி நிற்றல், சிவனுடைய அருளுக்கே பாத்திரமாகி நிற்றல், எல்லாவற்றையும் சிவனுடைய அருளாலே பெற வேண்டும் என்று நிற்றல். திருடன் திருடிட்டு போயிட்டாங்க, உடனே போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல, இதை எப்படியா மீட்டு கொடுங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. சுந்தர் நேராக போய் சிவபெருமான்ட்ட சொன்னார், சாமி கொடுத்தாரு, வாங்கிட்டு வந்து காண போச்சு, இங்கே திருடங்க ஜாஸ்தியாக இருக்கிறாங்க, இங்கே இருக்காத ஜாகிரதையாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். எத்துக்கு இங்கே இருந்தீர் அப்படின்னு கேட்குறாரு, எதுக்கு அங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. கொடுகு வெஞ்சிலை பாட்டில் கேட்குறாரு சாமி, நீ திருப்பி கொடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு. அவர் கேட்கவே இல்லை, அந்த பொருள்லாம் போயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு. ஜாகிரதையாரு, இந்த பசங்க இங்கே ரொம்ப மோசமாக இருக்கிறானுங்க அப்படின்னு சாமி தான் திருப்பி கொடுத்தாரு. அப்போ எல்லாம் திருவருளினாலே நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. சங்கிலியாரை பார்க்குறாரு, பார்க்கிற பொழுது அன்பு நாரா அஞ்செடுத்து நெஞ்சு தொடுக்க அல தொடுத்து என்புள்ளிருக்கும் அடியாரை தொழுது வேறிடத்தே முன்பு போல முதல்வனார் சாத்தும் பணி கொடுத்தே மின்போல் மறையும் சங்கிலியார் தமை விதியால் கண்ணுற்றார். தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தது, அந்த அம்மா நம்மளை பார்த்தது, இவர் பார்த்ததை மட்டும்தான் எழுதுறாரு. அந்த அம்மாவும் பார்த்தது, அந்த அம்மாவும் பார்த்து, அந்த அம்மா பார்த்ததுனால தான் கனவுல போய் சொல்லும்போது சாமி அவர் ஏற்கனவே அதான் சரியாக தான் சொல்லுவோம், அவர் தான் சாமி, எனக்கு அவர் வேண்டாம் சாமி, கொஞ்சம் சுமாராக இருக்கிறாரு அப்படிலாம் சொல்ல, எல்லாம் அவர் அழகோ அழகு. இந்த அம்மா பார்த்துட்டாங்க, அது அப்படி தீக்கணும்னு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டாங்க. பார்த்தேன்னு இவர் தான் நமக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சாமிகிட்ட அப்படி சொல்லும்போது, சாமி சொல்லும்போது பண்ணிக்கன்னு அவரே சொல்லும்போது நம்ம கண்டிஷனை போட்டுருவோம். பார்த்தோன்னே என்ன பண்ணார், நரசிங்கமுனியர் இருக்க தபால் போட்டாரா, ஏதாவது பண்ண இந்த மாதிரி பண்ண பார்த்துருக்கேன் அப்படின்னு ஏதாவது கேட்டார். நேராக உள்ளதான் படம் பார்க்க தான் போனார். மங்கை உருவால் மகிழ்ந்ததுவன்றி மணிநீர் முடியின் கண் கங்கை தன்னை கறந்தரணும் காதலுடையீர் இங்கு நமக்கு திருமாலை தொடுத்து என் உள்ள தொலைமாலை அவிழ்த்த திங்கள் வதன சங்கிரியை தந்தன் வருத்தம் தீரும் கேட்டார் இல்லையா. அங்கதான், ஏன்னா அது விதி, இவருடைய திருவருளினால வாங்கிக்கிட்ட சிக்கல் இல்லை, சரி பண்ணுவார் அப்படிங்கிறதுக்குத்தான் அதை வாங்கி கண்ணு போய் எல்லாத்தையும் முடிச்சு கிடிச்சு சரி பண்ணி கொடுத்தார். அவர்கிட்ட தான் போய் கேட்டு வாங்கணும். கேட்டு வாங்கிறது கூட திருவருளினால, வேற எதுனாலையும் கேட்கணும். சாமி இதுதான் என்ன செய்யணுமோ பார்த்து செய்யுங்க, திருவருள் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம் என்று கூறுகிற. திருவபோகத்தில் கொடுத்தா திரும்ப பிறப்பு வந்துடும். என்ன பாட்டு எவ்வளோ அருமையா சாமி. நீரின்றி பாயும் நிலத்தினில் பச்சைக்காம் இங்கு என்றும் அறியவல்லார் இல்லை. இந்த நிலத்துக்கு வரமாட்டேங்கிறான் ஒருத்தன். திருவருளினாலே எல்லாம் செய்து கொடுங்க சாமின்னு சொல்லி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சு இந்த வயல்ல இருந்து பயணம் பெறுவதற்கு வரமாட்டேங்கிறான். வானத்தை பார்த்து நான் பயிர் பண்ணிக்கிறேன்னு போய் மும்மலத்தாலேயே கட்டுண்டு கிடக்கிறானே. யாரும் இங்கு என்றும் அறியவல்லார் இல்லை கூறும். ஐயா அங்க தண்ணி இல்லைன்னா மழை பெய்யுமே, கூறும் மழை பொழியாது. அங்க மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்? பொழிப்புணல் தேரின், அங்க பெய்கிற நீரை நீ நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா இந்நீர்மை அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறதுனா திடரின் இல்லாதே, அது மேட்டு நிலமா இருக்கிறதுனால அங்க மழை தண்ணி போகாது. திடரின் இல்லாதே என்று இதுல சொல்லுகிறார். இது உள்ளுரை செய்தியாக அருளால் பெறுவதுவே வாழ்வு. அதுதான் எல்லாத்தையும் அருளால் பெறுவதுவே வாழ்வு என்று நான் செய்ய, எல்லாத்தையும் அருளாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். சாமியிடம் போய் கொடுத்தா கொடு, இல்லை சிக்கல்னா விட்டுடு சாமி, ஆனால் என்ன விட்டுறாது.
அதை விட்டுடு, என்ன விட்டுறாது என்று கேட்பது என்று சொல்லி இன்னைக்கு இந்த 2 பாடல்களையும் நாம் சிந்தித்தோம். அற்புதமான 2 பாடல்களை வழங்கினார். கடைசி வந்துட்டார். இனிமேலாம் வச்சிடலாம் பார்க்க மாட்டார். ஒரு பாடு இதுதான்ப்பா மேட்டர், இதுதான், நீ எப்படி எடுத்துக்கிறியோ எடுத்துக்க என்று சொல்லி அற்புதமாக செய்திருக்கிறார். இப்பொழுது நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்களே, தொடர்ந்து நீங்கள் இருந்த இடத்திலேயே ஓதுமாறு உங்கள் திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, பெங்களூரிலே 16ஆம் தேதி ஞானக்குழந்தை ஆங்கிலம், அதை நீங்கள் அந்த தமிழ் கொஞ்சம் சரியாக தெரிலன்னா அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. 520 ரூபா விலை. ரொம்ப என்ன பண்ணுறது, நாங்கள் அதை 390 ரூபாய்க்கு தமிழில் கொடுத்தோம். அது ஏறி எங்கேயோ போயிடுச்சு எகிரி விலை. அது 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அது புத்தகத்தினுடைய விலையெல்லாம் காகித விலை, ஆர்ட் பேப்பர் விலை எல்லாமே ஏறி போச்சு. பாயிண்ட் விலை, கூலியெல்லாம் ஏறி போச்சு. ஆகையினாலே அந்த நூல் வெளியீட்டு விழா வருகிற 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் பெங்களூரில் முருகன் வழிபாடு சபையினுடைய 19வது ஆண்டு விழாவில் அது வெளியிடப்பெறுகிறது. அன்பிற்குரிய முருகவேல் அவர்கள் வெளியிட ஞான குழந்தையே பெற்றுக்கொள்கிறது. ஆமாம், நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு ஞான குழந்தை தான் பெற்றுக்குது. அங்கே பெங்களூரில் மேடையில் ஞான குழந்தையே பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி சென்னை ICF 11 நாள் 20ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும், அல்ல தவறாக சொல்கிறேன், திரும்பவும் அது மைண்டு செட் ஆகிடுச்சு. 10லேருந்து 20 வரைக்கும் நவம்பர், அது முன்னாடி சொன்னது அழிச்சிருங்க ரப்பர் வச்சு. நவம்பர் 10லேருந்து நவம்பர் 20 வரைக்கும். அது இன்னும் ஃப்ளையர் போடலையா? போடல. அந்த ஃப்ளையர் போட்டு நாளைக்கு ரெடி பண்ணுறோம். ஃப்ளையர் போட்டு விட்றோம். 10லேருந்து 20. தமிழகத்தின் தலை சிறந்த ஓதுவாமூர்த்திகள் ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் தலை சிறந்த ஓதுவார்கள். கமலவிநாயகர் சத்சங்கத்துக்கு உங்கள் ஆதரவு தரணும். ஒவ்வொரு நாளும் தேவாரம் விண்ணப்பம், திருமுறை விண்ணப்பம் முடிஞ்சவுடனே அடியேன் ஒவ்வொரு மந்திரத்தை பற்றி பேசுகிறேன். முதல் மந்திரம், முதல் தந்திரம், 2வது தந்திரம், 9 தந்திரங்களை பற்றியும் பேசுகிறேன். அந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் நேரில் வர வேண்டும். அது பற்றிய செய்திகள். அந்த விழாவிலே 8ஆம் தந்திரம் USB குறுந்தகடு தான் வெளியிடுறாங்களா? USB தான் வெளியிடுறாங்க. குறுந்தகடுனா பெருசு ரொம்ப. அது இப்போல்லாம் யார் USB தான் கேட்குறாங்க. எல்லாரும் குறுந்தகடு போட்டு கேட்குறதுக்கு பிளேயர்லாம் இல்லை. அதனால் இது USB தான் வெளியிடுறாங்க, பென் ட்ரைவாக. அது ஒரு இப்போ மாடர்னாக வந்துருக்குது. அது அந்த மாதிரி ஒரு பேடோடு கொடுக்குறாங்க. அதுதான் வெளியீட்டு விழா. அது முயற்சி விழாவில் நடக்க இருக்கிறது. நீங்கள் அந்த விழாவுகளை அது ஒரு நாள் அந்த வெளியீட்டு விழாவும் நடக்கிறது என்று சொல்லி இந்த அளவில் இந்த நிகழ்வை ஞானத்திரளுக்கு நீங்கள் சந்தாதாரர்களை சேர்க்கணும். திரும்ப திரும்ப என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அது என்னுடைய கடமை. நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, திரும்ப திரும்ப நான் கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேரை சேர்த்து விடுங்கன்னு சொன்னேன். அது உங்களுடைய கடமை. அதில் இந்த மாதிரியான பத்திரிக்கை நீங்கள் காண்பது கடினம். ஏன்னு சொன்னால் அதில் நாங்கள் ஒரு பத்திரிக்கை வடிவில் இருக்குது. ஆனாலும் கூட திருமுறைகளை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எங்கேயும் போகாமல், டிவியேட் ஆகாமல் சிறப்பாக இருக்கிற ஒரு பத்திரிக்கை. நீங்கள் பார்த்தா தான் தெரியும். வருஷத்துக்கே 250 ரூபா நீங்கள் அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த சந்தாதாரர் ஆகணும். அதில் வர கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் இதனை பூர்த்தி செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 அல்லது 7 மணிக்கு நாம் சந்திப்போம். தொடர்ந்து சூன்ய சம்பாஷணை சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
திருச்சிற்றம்பலம்.